எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டிங்களா? ஐயோ எப்பா, எங்க சென்னையில திருமூல வயல்ல நான் இருக்கேன். ஐயோ அடிச்சு நகத்துதுங்க மழை. 3 நாளா தொடர்ந்து மழை. என் பின்னால பாத்தீங்களா துணி? இங்க பாருங்க கூடையில துணியெல்லாம் காயவே வைக்கலங்க. நான் இன்னும் காயவே இல்லை. நான் போட்டுக்கிறதுக்கு என்ன துணின்னு கூட எனக்கு தெரியல. இந்த சூரிய பகவான பாப்பான்னு நேத்தே வேணேன். அவர் எங்க போய்க்கிறாருன்னு தெரியலங்க. லீவ் விட்டு போயிட்டாரான்னு தெரியல. 3 நாள் இந்த அம்மாவை அமுச்சு வச்சிருக்காரு. அந்த மனுஷன் எங்க போனான்னு தெரியல. வரட்டும் இருக்கு. ஆனா வந்தாருன்னா என்ன பண்றது? துணியை காய போட வேண்டியதான். துணியை காய போட்டு 4 நாக்கு புடுங்குற மாதிரி அவரை கேட்கணுங்க. சூரிய பகவான் எங்க போனாருன்ட்டு. எங்க ட்ரிப்பு போயிருக்காரான்னு தெரியல. 3 நாளும் ஜாலியா. சரி விடுங்க அதெல்லாம். கார்த்திகை தீபம் இன்னைக்கு. ஹாப்பி கார்த்திகை தீபம். இந்த மழையில விளக்கு ஏற்றுற மாதிரி தான். இருங்க, நான் விளக்கு தொலைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி ஏற்ற போறேன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். மழை இன்னும் ஓவரா தாங்க ஆயிட்டு இருக்கு, கம்மியாவே ஆகல. பாத்தீங்களா, நான் விளக்க காமிச்சுனா விளக்கு தொடச்சி சாமியெல்லாம் தொடச்சி கிளீன்லாம் பண்ணியாச்சுங்க. விளக்கு மட்டும்தான் ஏற்றணும். 5 மணி 6 மணி வரைக்கும் பார்ப்போம். மழை நின்றுச்சுன்னா நல்லா ஜகஜோதியாக ஏற்றுவோம். இல்லைன்னா இழுத்து போட்டுன்னு படுக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விளக்கு சாமி பக்கத்தில் ஏற்றி வச்சுட்டு வேற என்ன பண்ணுறது? இந்த சூரிய பகவான் வருவார்ல பல்ல இழிச்சுக்குன்னு அப்போ சொல்கிறேன். அவர் வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மழையும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பட் நம்ம துணி காய போட விட மாட்டேங்குது, ஒரு சாமி கும்பிட விட மாட்டேங்குது.